ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் ரொம்ப நேரமாகவே எழுந்திரிச்சு வீட்டெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் குளித்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கேற்றி அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி சமைச்சி லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. அந்த தூக்கம் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்க முடியலைங்க. ஒரு 1 hour தான். அதுக்குள்ளவே அந்த தூக்கத்திலே ஏதோ சொல்லுது, அனிதா நீ வந்து தூங்கக்கூடாது, நீ அந்த தூங்குற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை, தூங்கவே கூடாது, எழு எழு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐயோ என்னடா இது நிம்மதியாக தூங்கக்கூட முடியலையே, நம்மளோட மனசாச்சு நம்மளை தூங்க விடலை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்தாச்சு. எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நமக்கு 1000 வேலை இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி மற்ற வேலையெல்லாம் ஏன்னா ஈரத்துலேயே கை வச்சுட்டு இருக்கிறதுனால ரொம்ப டயர்டாகிடுதுங்க. சரி வேறு ஏதாச்சும் வேலை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கெலாம் இருக்கிறது ஞாபகம் வந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோடதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக கொஞ்சம் இருந்தது. இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோடது, இது இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் இன்றைக்கி. அதாவது பாதி தச்சுட்டு பாதி அப்படியே இருந்தது. அது ஞாபகம் வந்தது, சரி இதையாவது முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சு வச்சேன். இது வந்து எம்மிங் பண்ணணும், அதனால் இப்படி வெளியே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக கொஞ்சம் வேலையா, அடுத்து எனக்காக ஒரு வேலை. இந்த இன்ஸ்கர்ட்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இன்ஸ்கர்ட்லாம் வந்து எனக்காக வாங்கியிருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுங்க இன்ஸ்கர்ட்லாம். ஒரு 6 இன்ஸ்கர்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 இன்ஸ்கர்ட் வாங்கினேன். அதுதான் அப்படியே ரிப்பீட்டடாக வீட்டிலே இருக்கிறதுனால அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். புதுசாகவே பீரோவில் ஒன்று கூட கிடையாது. வெளியில் போகிறோம், கோயிலுக்கு போகிறோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாமல் போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலர்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு சரவணாவுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தது. ஊருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ அம்மா வந்து ட்ரெஸ்ஸுக்காக தனியாக 5000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு எனக்கெல்லாம் எடுத்துக்க சொல்லி. பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் வாங்கிக்கிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட ஒரு மினி விளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நான் இந்த இன்ஸ்கர்ட் எல்லாத்தையும் மேல் தையல் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கஸ்டமரோட வேலை கொஞ்சம் முடிச்சாச்சு, அடுத்து என்னுடைய வேலையை கொஞ்சம் முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால தான் லாங் வீடியோஸ்லாம் அந்தளவுக்கு போட முடியல. ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் சூப்பரான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை.